எங்க ஊர்ல திருடங்கையில சாவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மது தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடியவங்க கிட்ட நாம கொண்டு ஆட்சியை கொடுத்துட்டு நீங்க மது கடைங்க மூடுங்க, கஞ்சா நடமாட்டம் அதிகமா இருக்குது அதை கட்டுப்படுத்துங்க நீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி இத சரி பண்ணுவாங்க? அப்ப திருடங்கையில சாவின்றது அந்த பழமொழி உண்மையா தானே இருக்குதுங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமீப காலங்களாகவே பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மேடைக்கு மேடை என்ன சொல்றாங்க, என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, மாணவர்கள் எல்லாருமே என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ஒரு தகப்ப என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதாங்க. ஏன்னா அங்கங்க பாலியல் சம்பவங்கள் இந்த 5 வருட காலத்துல நடந்துட்டு தான் இருக்குது. குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்குமே வெளியில பெண்கள் போகவே முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்துல அந்த சம்பவத்துல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து அப்பா அப்பான்னு தான் கத்துறாங்க, கதறாங்க. இது முதலமைச்சர் காதுக்கு கேக்குதா இல்லையான்றத நம்ம அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் போய் தான் நம்ம கேட்கணும். சோ அந்த மாதிரி சமீப காலங்கள்ல இந்த போதை நடமாட்டம் என்பதை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு தோல்வி அரசாக இன்னைக்கு திமுக அரசு உள்ளது. சட்டம் ஒழுங்கு கேட்கவே தேவையில்லை, சந்தி செரிக்குது. காவல்துறை வந்து தமிழக அரசோட ஏவல் துறையாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இல்ல அவங்களுடைய கடன்கள் கட்டப்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல வைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப நடந்த அந்த பாலியல் சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அப்படின்னாலே அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு அடையாளம்ங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு மாணவி நடமாட முடியல. அந்த மாணவிய பக்கத்துல பிரியாணி கடை போட்டிருந்த ஒரு ஞானசேகரன் என்ற டிஎம்கே சார்ந்த ஒரு நபர் பாலியல் பலாத்காரம் செய்துட்டு ஒரு சாருக்கு போன் பண்றாருங்க. அந்த சார் யாருன்றத நம்ம இபிஎஸ் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, பதில் கிடைக்கல. யாருமே சொல்லவே இல்லை. உங்க கனவு என்ன சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு இப்ப முதலமைச்சர் சொல்றாங்க. எங்க கனவு என்ன தெரியுங்களா? அந்த சார் யாரு, அந்த சார் யாருன்றத முதலமைச்சர் சொன்னாங்கன்னா எங்களுடைய கனவு நிறைவேறிவிடும். அதுவும் போக ஞானசேகரன் டிஎம்கே உடைய ஆளா அப்படின்னு கேட்டா இல்லங்க ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நாங்க நீக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஞானசேகரனுக்கு குண்டாஸ் போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆயுள் தண்டனை வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப சமீபத்துல குண்டாச ரத்து பண்ணிட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவர் வெளியில வந்தாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஏன்னா குன்றத்தூர்ல ஹாஷினோட வழக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, பார்த்து அந்த பையன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் இருக்கு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்று முன்தினம் பாத்தீங்க அப்படின்னா சரண்யா என்ற ஒரு கஞ்சா வியாபாரி, பெண் கஞ்சா வியாபாரிய கைது பண்ணிருக்கிறாங்க. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியை சார்ந்த 18வது முறை கைது செய்யப்பட்ட அந்த சரண்யா ஒரு கஞ்சா வியாபாரி. என்னடா இது, ஆண்கள் தானடா அந்த வியாபாரத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, லாட்டரி சீட்டு விற்கிறது, கஞ்சா கடத்துறது, மது விற்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறது, இதெல்லாம் பிளாக்ல விற்கிறது, இதெல்லாம் ஆண்கள் தானே பண்ணுவாங்க. பெண்கள் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது விடியல் அரசுங்க, திராவிட மாடல். இதெல்லாம் நடக்கலன்னு நமக்கு ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்காங்கல்ல, பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம், அதனாலதான் சுதந்திரமா நாங்க வந்து கஞ்சா வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த லேடி வந்து கஞ்சா வித்து இருக்கிறாங்க. சரிங்க, சரண்யா கஞ்சா வியாபாரி, பக்கத்துல ஒரு அமைச்சர் இருந்து ஆகணும்ல, யார் அந்த அமைச்சர் தெரியுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஞானசேகரன் பக்கத்துல யார் இருந்தாங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஞானசேகரன் வீட்டுல போயிட்டு பிரியாணி யார் சாப்பிட்டாங்க? ஆமாங்க, நம்மளுடைய மாரத்தான் அமைச்சர். அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் என்பதை தாண்டி மாரத்தான் இருக்கு இல்லையா, அதற்கான அமைச்சர் தான் அவரு. ஞானசேகரன் வீட்டுல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டதும், அவர் கூட நின்று புகைப்படம் எடுத்ததும், சிரிச்சு சிரிச்சு பேசுனதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்போம் தானே. அதே மாதிரிதான் கஞ்சா வியாபாரியான சரண்யா பக்கத்துல நின்று அமைச்சர் வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல நம்முடைய திமுக மண்டல் நிர்வாகி மதியழகன் அவரும் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. இந்த புகைப்படம் வந்து இப்ப வைரலா வந்துட்டு இருக்குது. புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் ஆந்திரா பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. சின்ன குழந்தைங்க வெளியில நடமாட முடியலங்க, போக முடியல. வயதான பாட்டி பெண்கள் யாருமே வெளியில போகவே முடியாதுங்க. அதே மாதிரி இந்த 4.5 வருட கால ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டையில அரசு பள்ளி மாணவர்கள் கையில மது பாட்டில் இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் அருவா தூக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லார் கையில இன்னைக்கு கஞ்சா என்பது வந்து
அமோகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதை யார் கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்குதுங்க. ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்குது, இதை யார் கட்டுப்படுத்தணும் தெரியல. ஆனா அவங்கள பாருங்களேன், கஞ்சா வியாபாரியோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்றாங்க உங்க கனவு என்ன சொல்லுங்க, நான் நிறைவேற்றேன்னு சொல்றாங்கல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு நடந்த போதே நாம கேட்டோம், யார் அந்த சாரு, நம்ம இபிஎஸ் கேட்டாங்க, யாருங்க அந்த சாரு அப்படின்னு கேட்டாலே டிஎம்கேக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா பதில் தெரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க பதில் தெரியும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தானே பேசியிருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியாக, யார் அந்த லேடி சரண்யா கஞ்சா வியாபாரி, யார் அந்த லேடி, அந்த லேடிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம், அந்த லேடிக்கும் மண்டல தலைவர் மதியழகனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த லேடிக்கும் மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? தயவு செய்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களே தயவு செய்து சொல்லுங்க, அந்த லேடி யார்? அதுவும் போக பேனாவிற்கு சிலை வைத்தால் மட்டும் போதாது, அந்த பேனாவை வைத்து மாணவருடைய அறிவை வளர்க்க வேண்டும். பள்ளிக்கூட மாணவர்கள் கையில மது பாட்டில் இருக்குது, போதைக்கு அடிமையான மாணவர்கள் அப்படின்னு நாம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார் சொல்றாங்க, இங்க கஞ்சா ஒரு விழுக்காடு கூட கிடையாது, தமிழகம் கஞ்சா இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேற்று முன்தினம் அந்த புகைப்படத்துல கஞ்சா வியாபாரியுடன் பக்கத்துல மா சுப்பிரமணியம் அமைச்சர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கஞ்சா அப்படின்னா என்னன்னு தெரியலையா, இல்ல போதை பொருள் அப்படின்னா என்னன்னு தெரியலையா அமைச்சருக்கு? நமக்கு தெரியல, அது நமக்கு விளக்கல. குடிச்சா போதை ஏறுமா ஏறாத இந்த கேள்வி நம்ம பல முறை கேட்டாச்சு, அதற்கு பதில் வரவே இல்லை. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாத, அதுவும் நமக்கு விளங்கவே இல்லை. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கஞ்சா வியாபாரியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள், என்ன திமுக கட்சி நிர்வாகிகள், இவங்களை குறித்த தகவல் எல்லாம் தலைமைக்கு தெரியுமா தெரியாதா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, நமக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு இங்க நேரடியாக அமைச்சர்களை தொடர்புல இருக்குத பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு அழகா இருக்குது இந்த ஆட்சியில, இந்த வெடியல் ஆட்சியில, இந்த திராவிட மாடல் ஆட்சியில. அதே மாதிரி அமைச்சர்கள் எந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதை பொருள் என்பது, போதை விற்பனை என்பது, கஞ்சா விற்பனை என்பது அமோகமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுங்க. டாஸ்மாக் விற்பனை என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் நம்ம முன் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூட்டு நிகழ்ச்சிகள்ல அண்ணன் திருச்சியில போயிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாரு. நம்முடைய வைகோ இருக்காரு பாருங்க, அவர் திருச்சியில இருந்து ஆரம்பிச்சுவார் நடைபயணத்தை, மதுவுக்கு எதிராக நடைபயணம். யாரை ஏமாத்துறீங்க நடைபயணம் மேற்கொள்றீங்கன்னு புரியல. மது கடைகள் இருக்கணுமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 4-5 மாநிலங்கள்ல மதுக்கடைகள் கிடையாது. மதுக்கடைகள் நாங்க மூடப்படும் சொன்னீர்களே, செய்தீர்களா என்ற ஒரு கேள்விதான் நம்ம முன்வைக்கணும். அதையும் தாண்டி முதல்வர் ஸ்டாலின் ஐயா மேடை மேடையா போய் சொல்றாங்க, போதைய பழக்கத்துல ஈடுபடாதீங்க அப்பா, நான் கெஞ்சி கூத்தாடுறேன், போதைய பழக்கத்துல ஈடுபடாதீங்க. முதல்வர் ஸ்டாலின் அப்பா, உங்களுக்கு தான் அந்த கேள்வி, பிடிச்சா போதை ஏறுமா ஏறாதா அப்பா, நீங்க தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி யார் அந்த சாரு, யார் அந்த லேடி, எங்கே அந்த பையா, இந்த கேள்விக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார் பதில் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.